ஹே கைஸ், நான் ஷம்க். வெல்கம் பேக் டு another வீடியோ. வாசன் ப்ரோ, இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எஜுகேஷனல் பர்பஸ், அவேர்னஸ் பர்பஸ்க்கு போட வேண்டிய வீடியோவாக ப்ரோ இது. சரி, ஓகே, அவேர்னஸ் பர்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஸோ 5 மாதத்துக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். அவரை பற்றியும் சரி, அந்த பைக் அவேர்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதை நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருங்க. பைக் ரைடரை தாண்டி அந்த வாசன் அவர்கள் அப்படின்ற ஒரு ஹியூமன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் தான். நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. நான் அவரோட ஃபாலோவர்ஸ்க்குலாம் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விதத்தில் அந்த ஹியூமன் பீயிங் நல்ல ஹியூமன் பீயிங். பட் இருந்தாலும் அந்த ஹியூமன் பீயிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக அவரை ஃபாலோவர்ஸ் ஒரு பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன்னா நீ சொல்லிட்டா அவர் வந்து மெச்சூரிட்டி இல்லை அந்த மாதிரி ஆயிருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மாதிரி மாறிடுவார், அவருக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பட் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும் ஏன் நான் அந்த டைமில் அப்படி ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ப்ரோ, அஸ் அ ஃபெல்லோ கிரியேட்டராக, ஸோ வேணாம் கிரியேட்டர் கூட வேணாம், ஒரு சப்ஸ்கிரைபராக, உங்களோட சப்ஸ்கிரைபராக நிறைய விஷயம் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியனாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், என்னடா சம்மந்தமே இல்லாமல் என்ன பேசுகிறேன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. காமத்திபுரா, அதாவது மும்பையில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை பற்றி அவர் வீடியோ போட்டால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கலாம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ எவ்வளோ 18+ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. உடனே வந்து நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உனக்கு 18 ஆயிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு 18 ஆயிடுச்சு, 18+ தான் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. இந்த வீடியோவில் பேசுனதுக்கும் அந்த வீடியோ அவர் போட்டதுக்கும் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட ஒரு 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவர் பைக் ஓட்டுறது, ஃபோட்டோ விளாகிங் சொல்கிறால, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் அவருக்கு கண்டிப்பாக வந்தாங்க. அதில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, 18 வயசுக்கு கீழே, ஏன் 15 வயசு பசங்க, 13 வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சின்ன பசங்களாம் அவர் வீடியோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அவரோட சேனலில் அந்த மாதிரி ஆடியன்ஸு அது வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ்ட்டு போகும்போது, அந்த மாதிரி சின்ன பசங்க கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் சின்ன பசங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. இந்த சேனலில் டிடிஎஃப் அப்படின்ற ஒருத்தர் வந்து வீடியோ போட்டால் பார்க்குறதுக்குன்னு ஒரு சின்ன பசங்க குரூப் நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய பசங்களும் இருப்பாங்க, எல்லா ஏஜ்லேயும் இருப்பாங்க. பட் நிறைய பேர் சின்ன பசங்க இருக்கிறதுனால ஓகே, ஏதோ வீடியோவை பார்க்குறதுக்கு வேறு டிடிஎஃப் வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ பார்க்க போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எஜுகேஷனுக்காக வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். எஜுகேஷனுக்காக ஸ்கூல்லே அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. எதுக்காக எஜுகேஷனுக்காக இந்த வீடியோ? அதுவும் அது வந்து ஒரு பிஸ்னஸாக, இல்லீகல் இல்லை, லீகலாக அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டாக இது கொடுத்துருக்காங்க, அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த புரோக்கர்ஸ்லாம் வராங்களா, அவங்க இல்லீகல். பட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லீகலாக இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 20 வயசுக்கு மேலேயோ இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட கருத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சின்ன பசங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த வீடியோ போய் சேரும்போது உங்களை வந்து எந்த விதத்தில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. என்னடா நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் தப்பா, நான் என்ன கான்ட்ரவர்சியில் நிறைய சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் கான்ட்ரவர்சியில் சிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை உண்மையாக பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நியூஸ் சேனல்ஸ் சொல்கிறதெல்லாம் தப்பு தான். அவங்களாம் ரொம்ப வன்மத்தை கக்குறவங்க. பட் நான் என்னோட ஒரு ஃபெல்லோ கிரியேட்டராக, உங்களோட சப்ஸ்கிரைபராக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுனால, இந்த மாதிரி விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுனால ரேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த விதத்தில் பார்த்தா கரெக்டாக அந்த மாதிரி இருக்கலாம். பட் இதுவே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, எல்லாருமே அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்து மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு மைனரே எடுத்துக்கோங்களேன், இந்த வீடியோ மூலமா வேறு ஏதோ பெண்களை வந்து ஒரு விதமாக பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்க்கலாம், இது தப்பாக கூட இருக்கலாம், கரெக்டாக கூட இருக்கலாம், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ஹேட் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எதிர்கொள்ள ரெடி தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியில் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோன்னா அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கலாம். இதையும் கற்றுக் கொடுக்குற விஷயம்னா இது வந்து கற்றுக்க வேண்டியவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கலாம். நீங்கள் 18+ அது எதுனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது, அதை கூட ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆன் பண்ணால் ரெவன்யூ வராது, அது வேறு விஷயம். அப்படி ஒரு வேளை நீங்கள் கண்டென்ட்டுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வியூஸ்க்காக தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுங்க. இது வந்து எந்த விதத்துலேயே எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. மேபி சரியான முறையில் சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய இருக்குது. இது வந்து வேறு விதத்தில் சின்ன பசங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ப்ரோ. தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிதா என்னன்னு தெரில, நிறைய பேர் உங்களுக்கும் இது புரிதா என்னன்னு தெரில. ஸோ இப்போ இருக்க கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சேர்ந்த ஒரு எஜுகேஷன், ஒரு சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து எல்லாருக்குமே கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டைமில் இப்போ நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ விளாகர்ஸ் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, அதை பற்றிலாம் நீ பேசலை, இந்த டிடிஎஃப் போட்டதை மட்டும் எதுக்குடா பேச, அவரை மட்டும் எதுக்குடா நோண்டுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா
எவ்வளோ ப்ளாகர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து ப்ளாகர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே பெரியவங்களும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களோட வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி இவங்க பேசியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த சேனல் டிடிஎஃப் அப்படின்ற ஒரு சேனலில் நிறைய பேர் வந்து மோட்டோ விளாகிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து டிடிஎஃப் மூஞ்சி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற பேர் நிறைய பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் போகிற நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து அது உருவாக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் என்னோட கருத்து. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கருத்து மேலே ஆப்போசிஷன் இருந்தால், அந்த கருத்துக்கு முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட போகிறேன், இந்த மாதிரி பெரியவங்களாம் பார்க்காதீங்க, சின்ன பசங்க பார்க்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டார்ல. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்ட வீடியோ ஐ திங்க் 2.6 lakh வியூஸோ எவ்வளவோ போயிருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோ ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ, அதை பற்றி பேசின வீடியோ, அந்த மாதிரி 18+ நிறைய விஷயங்கள் பேசின வீடியோவை வந்து 7 lakh வியூஸ் கிட்டே போயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை பார்க்காத கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுவும் இல்லாமல் அந்த டிஸ்க்ளைமர் அதெல்லாம் ஏதோ காமெடித்தனமாக இருந்துச்சு. அதாவது சீரியஸாக டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு அவர் கொடுத்த மாதிரி இல்லை, படத்தோட ஸ்பூஃப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் தான் இப்படி கொடுத்துருந்தாரு. நான் வந்து அவரை அஃபெண்ட் பண்ணணும்னு நான் அந்த வீடியோ மேக் பண்ணவே இல்லைங்க. அவர் மேலே குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் மேக் பண்ணவே இல்லை. மாதிரி என்னோட ஒப்பீனியன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கோங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். அவர் எடுத்துக்குவாரா எடுத்துக்காதெல்லாம் அவரோட விருப்பம் தான். ஸோ நான் அகைன் சொல்கிறேன் ப்ரோ, இது உங்களோட பர்சனல், உங்களோட சேனல், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் கரெக்டு தான். பட் அஸ் அ பிரதர், ஒரு சகோதரராக இல்லை ஒரு சப்ஸ்கிரைபராக உங்கள் மனசு எனக்கு தெரியும், நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் தான், நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது ப்ரோ. இது வந்து நான் ஒரு பார்க்குற வியூவராகவே சொல்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிஸ்க்ளைமர் கொடுங்க, அப்படி இல்லைனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி வேணால் இந்த வீடியோ மேலாம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சின்ன பசங்க, அதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதில் வர அந்த வீடியோவில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி வீடியோ போட்டும்போது சில பேர் எடுத்தாலும் இன்னும் எங்கள் பசங்கள்லாம் வந்து வாசா சூப்பர் வாசா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு உண்மையிலே அப்படி தான் பேசியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர். இருந்தாலும் நிறைய பேர் ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்களோட பெரிய ஆடியன்ஸாக இருக்கலாம், அடல்ட் ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க ஆடியன்ஸாக இருக்கலாம். இது வந்து ராங்கான ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது அது கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயமாக தான் போய் முடியும். தெர் இஸ் நத்திங் ராங் இன் டாக்கிங் அபவுட் திஸ் வீடியோ. அதாவது டாக்கிங் அபவுட் திஸ் விஷயம், இது வந்து ஒரு சோஷியல் விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பீப்புள் தெரிஞ்சுக்கணுன்னு தான். பட் இந்த விஷயத்தை நீங்கள் வேறு விதமாக கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த சொன்ன விஷயங்களில் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிட்டிங்க. அது வந்து நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், சின்ன பசங்களாக இருக்கணும், நிறைய பேருக்கு இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்னடா இப்படி பேசுகிற, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற போது, எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த டிடிஎஃப் போட்டோ இந்த வீடியோ மட்டும் தான் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. பட் திரும்ப சொல்கிறேன், டிடிஎஃப் அவர்களோட முகத்தையும் அவரோட என்ன பேசுகிறாரா அப்படின்றத பார்க்குறதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு மாதிரி இந்த மாதிரி மாமா ஹோலு ஆன்டி ரேட்டு அது இது இந்த மாதிரிலாம் பேசினார்னா அது அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி போய் சேரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். எனக்கே சில நேரம்லாம் டிடிஎஃப் அவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏன்டா இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் ஏன்டா இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோண வைக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ அவருக்கு அது வந்து புரியுதா, இல்லை வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காரா, இல்லை உண்மையிலே புரியலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அஸ் அ சோஷியல் ஒரு கிரியேட்டராக இல்லை ஒரு நார்மலான ஒரு மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு நபராக நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்க ப்ரோ. ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பார்ட் 2 வீடியோ போகிறீங்கன்னா ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமர் கொடுங்க. இல்லை முடிஞ்சால் ரெவென்யூவோ இது மூலியமாக எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கொடுத்துருங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஐ மே பி ராங், நான் ஏதாவது தப்பாக இந்த வீடியோவில் பேசியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.